வணக்கம். பாரத் வாட்டர் சொல்யூஷன் ராஜேஸ்வரன் பேசுகிறேன். இங்கே வந்து திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பக்கம் வலசுப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிறவங்களோட தோட்டத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஜம்போ வாட்டர் டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இவங்க வந்து தண்ணி வந்து உப்பு தண்ணி அப்படிங்கிறனால உப்பு தண்ணி விட்டால் ஒரு 2 நாளைக்கு வற்றாது, காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நிற்கும், தண்ணி வற்றுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பு வந்து சொட்டு நீரில் அடப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அவங்களோட பிரச்சனை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் விட்டு வந்து என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க. என்ன பிரச்சனைக்காக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க? அண்ணா நம்ம தோட்டத்தில் வந்துங்கண்ணா, சரி, வாட்டர் சோர்ஸில் வந்து ரொம்ப கடின தண்ணி இருக்கிறதுனால சரி, தண்ணி வந்து போன எந்த மைக்ரோ டியூப் ஆகட்டு இல்லை இன்னல் லேட்டராகட்டு எல்லாத்துலேயுமே சால்ட்டு ஃபார்ம் ஆகிக்குது. சரி, அதிகபட்சம் ஒரு வாரம் 4 நாளைக்கு இருக்கும் ஃபுல்லாக ஃபில்ட்ரு இது எல்லாமே அடைச்சிக்குது. சரி, அது உங்கள் கம்பெனியோட இதை பார்த்துட்டு சரி, இது உபயோகமாக இருக்குது மட்டும் சால்ட் கண்டிப்பாங்க. கட்டாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அதுக்காக உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து இன்னைக்கு கொண்டு வர சொல்லி. சரிங்கண்ணா, நன்றிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இதை வந்து சொட்டு நீரில் அடப்பு இருக்கிறத வந்து நீங்கள் குறுகிய காலத்திலேயே பார்க்கலாம். சரி, இந்த மண்ணில் இருக்கிற உப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி தண்ணி நிற்கிது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் மண்ணில் இருக்கிறது, அந்த மண்ணில் இருக்கிற உப்பு பழைய உப்பு படிஞ்சு கீழே வந்து 3 அடி 4 அடிக்கு வந்து உப்பு தங்கி இருக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் கீழே இறங்காதுங்க. ஸோ இதை வந்து ஒரு 3 to 4 மாதத்தில் மண்ணில் இருக்கிற ரிசல்ட்டை பார்க்கலாங்க, வெள்ளாமையில் பார்க்கலாங்க. இப்போ இந்த சொட்டு நீரில் உப்பு அடைக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது இமீடியட்டாக பார்க்கலாம். சரி 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 சரிங்க, அடுத்த முறை இந்த ரிசல்ட்டை நாங்கள் இந்த குரூப்பில் பதிவிடுறோம். நன்றி, வணக்கம். ஓகேங்க.